சம்பு முனி வேள்வியிலே ஆதி சிவன் வேர்வையாலே அக்கினியில் ருத்திரமாய் அவதரிச்சு எழுந்தையனோ கந்தனவன் வேல் கொடுக்க ஆணவத்தில் ஆட்டமிட்ட வாதாபி கதை முடித்த வீர மகராசன் எனோ இந்திரனின் பெண் மணந்து 8 திசை குலம் செழிக்க நாடாண்ட மூத்தையனா நம்ம வன்னியர் குல சத்திரியர் எனந்தாண்டா வீர வன்னியர் எனந்தாண்டா. மற்ற சமூகங்கள் உருவான வரலாறு உண்டு, ஆனால் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறை நாங்கள் எழுதவில்லை, இங்கு ஐயா எழுதவில்லை, இந்து மதம் சொல்கிறது. இந்து மதத்தில் 18 புராணங்கள், இதில் 9வது புராணம் வீர வன்னிய புராணம். அந்த வீர வன்னிய புராணம் என்ன சொல்கிறது? வாதாபி என்ற அசுரனை அழிப்பதற்கு சம்புமா முனிவரை யாகம் செய்ய சொல்லி அந்த அக்னிகுண்டத்தில் வன்னி குச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெற்றிக்கண்ணில் இருந்த ஆகுதி நீரை தாமரை இதழ் எடுத்து அந்த அக்னிகுண்டத்தில் போட அந்த அக்னிகுண்டத்தில் இருந்து வீர வாளோடு வெள்ளக்குதிரை தோன்றிய வந்தான் வீரவன்னிய மகாராஜா. அவன் வழிவந்தவர்கள் தான் இந்த வீரவன்னியர் கூட்டம். சிவபெருமான் சொல்கிறார், சம்புமா முனிவர் யாகத்தில் உருவானால் உனது ஓத்திரம் சம்பு மகரிஷி ஓத்திரமாகும். வன்னி குச்சி நெருப்பில் நீ உருவானால் நீ வீரவன்னியன் என்று அழைக்கப்படுவாய். சிவபெருமானும் பார்வதியுமே நமக்கு தாயும் தந்தையுமாவும். முருகனும் விநாயகரும் உனக்கு சகோதரர்கள். விஷ்ணு நமக்கு மச்சான். வீரவன்னியனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்கிறார்கள். தேவேந்திரன் என்ற இளைய பெண் மந்திரமாலாவை வீரவன்னியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த வரலாறு புராணத்தை நாங்கள் சொல்லவில்லை, இந்து மதம் சொல்கிறது. ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல சத்திரியன். சத்திரியன் என்றால் அரசு குலத்தவன், இந்த நாட்டை ஆண்டவன். எங்களை அழிக்கிற சக்தி எதுவும் கிடையாது. அக்னியில பிறந்தாங்க, நான் அக்னியில பிறக்க சொல்ல முடியுமா? சொல்லு. வாதாபி யாரு? சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு அசுரகுலம் அழிந்து விடுகிறது. சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் வாதாபி என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். வில்லவனை அகத்திய முனிவர் அழிக்கிறார், வாதாபியை வீரவன்னியன் கொள்கிறான். ஆக திரௌபதி மகாபாரதம் சொல்கிறது அக்னியில் இருந்து பிறந்தால். அந்த திரௌபதியை வழிபடுகின்ற சாதி எங்கள் வன்னிய மக்கள். சீதையை ராவணன் கடத்தி சென்ற பிறகு சீதை கலங்கமற்றவள் என்று நிரூபிக்க ராமர் அக்னியில் இறங்க சொல்கிறார். சீதை அக்னியில் இறங்கி தான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்கிறாள். ஆக சீதை அக்னியில் வருகிறார், திரௌபதி அக்னியில் வரும்போது இந்த வன்னியன் அக்னியில் வந்தது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆக அக்னியில பிறந்த நாங்க எங்களை அழிக்க யாராலும் முடியாது. இந்தியா முழுக்க சத்திரிய வம்சம் இருக்குது. அந்த சத்திரிய வம்சத்துக்கு தலைமை சத்திரியனே வீர வன்னிய கூட சத்திரியன் தான். அக்னியில பிறந்தவன்.